வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். ஆண்டின் தொடக்கம் முதலே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் உள்ள ராகுவுடன் மிக நெருக்கமாக பாவத்துவ நிலையில் இணைந்திருக்கிறார். இந்த அமைப்பு சில பொருளாதார அழுத்தங்கள், மன உளைச்சல்கள் மற்றும் குடும்ப சிக்கல்கள் உருவாகக்கூடிய சாதகமற்ற நிலையாகும். மார்ச் மாதம் முதல் சனி பகவான் ராகுவுடன் இருந்து பாவத்துவ நிலையிலிருந்து விடுபடுகிறார். இது ஒரு மிகச்சிறந்த மாற்றம். மனதைரியம் அதிகரிக்கும். முடங்கிய விஷயங்கள் மெதுவாக நகரத் தொடங்கும். குரு ஆண்டின் முதல் பாதியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதால் சில ஏமாற்றங்கள், எதிர்பாராத பண இழப்புகள். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு பகவான் 6ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது மிக மிக நல்ல அமைப்புபாகும். மேலும் குரு பகவான் உச்சம் என்ற உன்னத நிலை அடைகிறார். உச்சம் வீட்டில் சனி பகவான் என்ற உன்னதமும் குருவின் சுபபார்வை சனியின் மீது என இது 2026ஆம் ஆண்டின் மிகச்சிறந்த கிரக அமைப்பாகும். வாழ்க்கையில் நிலைத்தன்மை, பொறுமை பிளஸ் வெற்றி, துன்பங்களை தாங்கும் மன வலிமை, கடந்த கால வேதனைகளின் முடிவு. கடந்த 9 ஆண்டுகளாக 7.5 சனி, சனியின் பாபத்துவம் என தொடர்ந்து மகர ராசியில் பிறந்தும் எந்த ராசியும் இல்லாத ராஜா போல வலம் வந்த ராசிகளில் நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. ஆனால் குருதசை நடப்பவர்கள் ஓரளவு சமாளித்து வந்திருக்கிறீர்கள். மார்ச் முதல் வாழ்க்கை படிப்படியாக மாறத் தொடங்கும். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் உண்மையான எழுச்சி ஆரம்பமாகும். முடிவாக மகர ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு கடந்த 9 வருட துன்பத்திற்கு முடிவுரை எழுதும் ஆண்டாக அமையப்போகின்றன. மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.